வணக்கம். ஏற்கனவே ரூட் மாஃபியாவின் பித்தலாட்டத்தை தோல் உரிச்சிருந்தேன். நம்ம மேலே ரிப்போர்ட் அடிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக வட மாநிலங்களில் இயங்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள், குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பக்கங்கள் எல்லாமே விஜய்க்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னு ஆதாரத்தோட உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். இப்போ வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்கள், அதாவது ஹோட்டலுக்கு போய் எதையாவது விளாக் போடுறது, இல்லை வீட்டுக்குள்ளேருந்து ரீல்ஸ் ஆடி போடுறது, இப்படி பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையுமே இப்போ பெய்டு ப்ரமோஷன் பண்ணி அவங்கள விஜய்க்கு ஆதரவாக போஸ்ட் போட வச்சுருக்காங்க. அது எப்படிடா நீ குருட்டுத்தனமாக சொல்லலான்னு பண்ணலாம். உண்மையிலே விஜய் ரசிகராக இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க விஜய் ரசிகர்களுடைய இன்ஸ்டா பக்கம் போய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 இன்ஸ்டா ரீல்ஸ் வந்து விஜய்க்கு ஆதரவாகத்தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறதுல இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறமா ஒரு 2-3 ரீல் மட்டும்தான் ஒவ்வொரு பக்கத்துலையும் இருக்கும். அதை தான் உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ எவ்வளோ ஒரு இன்ஸ்டா பக்கங்களை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100-150 பக்கங்களை நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். 2 நாளாக இந்த பக்கங்களை தேடி தேடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே ஒரே ஐடிக்கு அனுப்பி தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ ரேண்டமாக தான் தொட போகிறேன், சும்மா குத்து மதிப்பாக தான் தொட போகிறேன். இப்போ இந்த ரீலை பாருங்கள். मोदी सुपरस्टार विजय थालापति का पूरा साउथ सपोर्टर है। बीजेपी को भी पूरा भारत सपोर्ट करता है। सुपरस्टार विजय थालापति का ओरा तो तुमने देखा ही होगा। ஸோ இந்த மாதிரி மோடி விசஸ் விஜய் அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பக்கம் போயிட்டுருக்கு. சரி, இவங்க என்ன தான் பண்ணுறாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னா, கம்பேரிசன் வீடியோ, ஒவ்வொரு பொலிட்டீஷியன்ஸோட கம்பேரிசன் வீடியோ தான். சார் வந்து இப்போ மறுபடியும் அகைன் மோடி விசஸ் விஜய் போடுறாரா, இந்த 2 ரீல் தான் இவங்கள்ட்ட இருக்கும் அதிகபட்சமாக. இதுக்கப்புறமா விஜய் ரீலே இருக்காது. இந்த ஆர்எஸ்எஸ் பக்கத்தை பாருங்கள். முஸ்லீம் விசஸ் ஹிந்து எவ்வளவு ஓப்பனாக அடித்து வீடியோ போடுறானுங்க, எவ்வளவு ஓப்பனாக அடித்து வீடியோ போடுறானுங்கன்னு பாருங்கள். அயோக்கிய பயலுங்க. அடுத்த வீடியோவும் அதே தான், ஆர்எஸ்எஸ் ஆளுங்களை வச்சு இன்னைக்கு வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் முழுக்க அப்படி தான் இருக்கும். ஒரு முஸ்லீம் ஆள் விசஸ் ஹிந்து. இதை விட ஒரு அயோக்கியத்தனமான எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அடுத்தடுத்து இந்த பக்கங்கள்லாம் போனோன்னா அப்படியே இது கம்ப்ளீட்டாக ஒரு ரீல்ஸ் பக்கமாக இருக்கும். ஒரு ரீல்ஸ் பக்கம் தான் இது, அவ்வளோதான். இப்போ கம்ப்ளீட்டாக டோட்டலாக சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி பண்ணுது. இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணக்கூடிய வேலையையும் நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள். ஹிந்து விசஸ் முஸ்லீம் கம்பைடே வீடியோஸ் கமாண்ட். இவன் முஸ்லீமா? இப்படி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கம் இன்னைக்கு விஜய்க்காக வேலை செய்யுது. சரி, அடுத்து வருவோம். இதான் இருக்கிறதுலே கொடுமை. இந்தியாஸ் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் சிஎம். ஸோ இந்த வீடியோ உள்ளே போய் இந்த ப்ரொஃபைலில் போய் பார்ப்போம். 2000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. ஆனால் வெறும் ஊர் விளாகு, அதாவது ஊராக போய் விளாகு போடுற ஒரு இன்ஃப்ளூயன்சர். இந்த 2 வீடியோ மட்டும்தான் விஜய்க்கான வீடியோ. இதை தவிர்த்து வேறு இந்த வீடியோவில் எங்கேயுமே நீங்கள் விஜய் எந்த இடத்துலையுமே பார்க்கவே முடியாது. முழுக்க டூர் போகிற ஒரு விளாக் வீடியோ, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோ வருவோம். சும்மா ரேண்டமாக தொடுறேன், உங்களுக்கு எது வேணுமோ ரேண்டமாக தொடுறேன். இந்த இது பாருங்க. காப்பி ரைட்ஸ் அடிச்சிருவான், அது வேற ஒரு பெரிய தொல்லையாக இருக்கு. இதுதான் கொடுமை. அதாவது ஃபஸ்ட்டு ஆள் கேட்டவன்ட்ட மகேஷ் பாபுன்னு சொல்கிறாப்புல. ஃபஸ்ட்லேருந்து கேட்போம். ஃபஸ்ட்டு ஆள்கிட்ட இவர் கேட்கும்போது மகேஷ் பாபுன்னு சொல்லிடுவார். ஒரு இதுவாக ஒரு ரேண்டமாக. உடனே மகேஷ் பாபுக்கு ஒரு ஃபயர். ஆல்ரெடி மகேஷ் பாபு படம் தான் அவர் பார்த்து எடுத்தார், அது வேறு. இது இப்போ இந்த ஐடிக்குள்ளே போய் பார்த்தோன்னா இது வந்து ஒரு பப்ளிக் பைட் பண்ணக்கூடிய ஒரு ஐடி. சரிங்களா? முழுக்க ஒரு கருத்து கேட்குற ஒரு ஐடி, அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்ப்போம் இந்த ரேண்டம். விஜய் என்ன நடிச்சார் பாலிவுட்ல? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க வந்து பாலிவுட்ல शाहरुख खान, सलमान खान या अक्षय कुमार, इनमें से कोई नहीं। तो फिर कौन है? मेरा फेवरेट एक्टर है विजय थालापति। वो क्यों? கொடுமை, எனக்கு புரியல எனக்கு என்னன்னு. ஸோ இந்த ஐடிக்குள்ளே போனாலும் இவனும் ஒரு பப்ளிக் பைட் பண்ணக்கூடிய ஒரு ஐடி. ஐ எம் ஃப்ரம் குஜராத் பட் விஜய் ஃபேன். குஜராத்திக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. சரி, இந்த ஐடிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா உள்ள முழுக்க ஒரு தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிற ஒரு ஐடி. இதில் எங்கேயுமே விஜய் சம்மந்தப்பட்டதோ, இவங்க ஒரு விஜய் ஃபேனாகவோ
இதில் எதுவுமே கிடையாது. இதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல போய் தேடி பார்த்தாலும் கிடையாது. ஆக இது ஒரு பெய்டு ப்ரொமோஷன் ஐடியா இருக்குது. அடுத்து நம்ம போய் பார்ப்போம். ஒரு ரேண்டமாக ஒரு இடத்த நான் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுறேன். ஸோ இவன் ஒரு பப்ளிக் பைட். नरेंद्र मोदी जी, राहुल, இதோ आपका विजय थलापति भाई। இளைய தளபதி பாயா, விஜய் தளபதி பாயா, எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடி. அடுத்து இந்த இவங்கள பாரு. विजय थालापति। ஸோ கம்ப்ளீட் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய வேலையை இவங்க எல்லாருமே தொடர்ந்து செய்கிறாங்க. ஸோ இதுதான் அடுத்து இவங்க கட்டமைக்க போகிற அந்த ப்ரொப்பகண்டான இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் நல்லாவே மறுபடியும் போகிறேன். ஸோ இதுலேயும் பாருங்கள், டு யூ நோ இளைய தளபதி, அவ்வளோதான் டைட்டில். அப்படியே அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ரொப்பகண்டா பண்ணுறது. அடுத்து இந்த வீடியோ பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங். அவனுக்கு விஜய் யாருன்னே தெரியாது. அண்ணாடியும் ஆளும். இந்த ப்ரொப்பகேண்டா ஏன் இந்த மாநிலத்தில் வரணும் நமக்கு ஒன்றுமே புரியல. சரி, இந்த ஐடிக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு விஜய்க்கு ஃபயர் விட்டுருக்கிறவராக இருந்தாருன்னா, விஜயோட கண்ணியாக இருந்தாருன்னா, விஜயுடைய மிகப்பெரிய தீவிர ரசிகராக இருந்தாருன்னா இதெல்லாம் பண்ணலாம். இப்போ திடீர்னு விஜயை கொண்டு போய் இந்த இடத்துல சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? இங்கே பாருங்கள், மோடி விசஸ் விஜய். ஏம்பா. ஸோ இது எல்லாமே பெய்டு ப்ரொப்பகேண்டா தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மோடி விசஸ் ராகுல் காந்தி, ஆனால் இப்போது மோடி விசஸ் விஜய். சரி, அடுத்து வேறு ஒரு ஐடியா ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். இது ஒரு நார்த் இந்தியன் பக்கம், சரிங்களா? ஸோ இவருக்குள்ளேயும் உள்ளே போய் பார்ப்போம். இவங்களும் இதே தான் பண்ணிருக்காங்க. இஸ் இன்ஃப்ளூசிங் மெனி பீப்புள் அண்ட் இ மேபி தமிழ்நாடு வாவ் சேஞ்சர், ஓ கேம் சேஞ்சர், அடடே அப்படி இப்படின்னு ஒரு ப்ரொப்பகேண்டாவை அந்த இடத்துல பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் இது பார்ப்போம். आपके हिसाब से अगला नेक्स्ट पीएम कौन बनेगा आपके हिसाब से? विजय थालापति। एंड यू भाई? 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 என்ன கேள்வி கேட்டான்னா, அடுத்து இந்தியாவோட பிஎம் யாருன்னு கேள்வி கேட்டிருக்கான். அது இல்லை தளபதி, இல்லை தளபதி, தலை எழுந்து தலை வச்சு தலை இது ஏதோ சொல்லியிருக்கா. கொடுமை. நான் அப்படியே இது நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் இன்ஃப்ளூயன்சஸ் வரைக்கும் இதுதான். எவ்ரி ஒன் செலிப்ரேட்டிங் தமிழ் விஜய் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு இன்னொரு பக்கம். அடுத்து நான் கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஐடி எடுத்து வச்சுருக்கோம். சும்மா இது ரேண்டமாக ஓடும். இந்த அக்கா வந்து போலீஸ் வேலையா இல்லை உண்மையிலேயே ரீல்ஸுக்காக காஸ்டியூம் போட்டாங்களான்னு தெரில. வடமாநில போலீஸு ஹேமா பட்டேல். சரி, இருந்தாலும் அக்காவோட ஐடியை உள்ளே போய் பார்ப்போம். முழுக்க ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. போலீஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இல்லை போலீஸ் தான் போல இருக்கே, போலீஸ் தான். ஆனால் ஒரு ஆர்எஸ்எஸ் போலீஸாக இருக்கிறாங்க போல இருக்குது. ஒரு ரீல்ஸ் மோகத்திலே இயங்கக்கூடியவங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே தான் ஒரு விஜய் ரசிகராகவோ அப்படி எதையுமே காமிச்சிக்கல. வட மாநிலத்தில் நம்ம ஒன்று ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுவோங்க. தமிழில் தவிர விஜய் ஏதாவது ஒரு படம் மற்ற மொழிகளில் நடித்தாரா? இல்லை அவர் ஏதாவது ஒரு அங்கே போய் நேஷ்னல் லெவலில் ஏதாவது ஒரு எங்கேயாவது போயிருக்காரா? முதல்ல எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு டெல்லியில் நடந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு மட்டும் போய் தலையை காமிச்சிட்டு வந்தார், அவ்வளோதான். அது தவிர்த்து அவர் நேஷ்னல் பாலிடிக்ஸில் போனதே கிடையாது. ஆனால் இவ்வளோ வேகமாக ஒரு ப்ரொபகண்டாவை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அடுத்து சும்மா மறுபடியும் ரேண்டமாக தொடுறேன். நம்ம ஆள் வடக்குன்னு ஒரு ஆள் இருக்காப்புல. எவ்ரி ஒன் இஸ் ஆஸ்கிங் ஹூ வில் பி த நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இன் 2020. ஆடேங்க அப்பா. ரைட்டு. இவர் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். சரி, இவரோட ஐடி போவோம். 2000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. அப்போ 200 வாங்கியிருப்பாப்புல ஆள். உள்ளே போனால் கடைசி வரைக்கும் விஜய் சம்மந்தப்பட்ட எந்த போஸ்ட்டுமே கிடையாது, எந்த போஸ்ட்டும் கிடையாது. சரி, அடுத்து மறுபடியும் ரேண்டமாக உங்களுக்கு தொடுறேன். ஏதாவது ஒன்று ரேண்டமாக சும்மா இது போகும். பப்ளிக் வெயிட். सीएम कौन है? विजय थालापति। विजय थालापति। विजय बेस्ट सीएम कौन है? विजय थालापति। भाई इंडिया का सबसे बेस्ट सीएम कौन है? विजय थालापति। இவ்வளவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஐடிக்குள்ளேயும் போகும். ஒரு 7000 இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காரு. இந்த ஐடிக்குள்ளேயும் போகும். இப்போ சமீபத்தில் தான் விஜய் பற்றின ப்ரொபகண்டாவை கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு பிடிச்ச படம் என்ன, உனக்கு பிடிச்ச பிளேஸ் என்ன, உனக்கு பிடிச்ச ஹீரோ என்ன, இப்படி தான் அந்த ரீல்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. சரி, அதுலேயும் அந்த ஐடி பாருங்களேன். ஒரு வாட்டி அதிகபட்சம் 48 போஸ்ட்டு தாங்க போட்டிருக்கான். டுபாகூர் அதிகபட்சம் 48 போஸ்ட்டு தான் போட்டிருக்கிறான். அவனுக்கெல்லாம் காசை கொடுத்து இவங்க பேச வச்சுருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய மட்டமாவங்களா இருப்பாங்க பாருங்க. சரி, அடுத்து நம்ம போவோம். இதுதான் विजय थालापति चर्चा में टीवी के राइट. लेट्स सी दिस वीडियो क्लिप. ये ड्राइवर का लड़का है, उसका बेटा इंजीनियर बना. विजय थालापति ने उसको टिकट दी और वो एमएलए बना.
और डेडिकेशन कैसा, वो साइन करा था उससे पहले पूछ रहा है कि मैं साइन करूँ ना। क्या लेवल का डेडिकेशन। जो मूवी की बात मैं कर रहा था, नील बट्टे सन्नाटा, उसमें एक लड़की है, ஏதோ ஒரு ஆஃபீஸில் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் அவரோட டெடிக்கேஷன்ஸை பாருங்கள், எம்எல்ஏக்கு சீட்டு கொடுத்துருக்காப்புல, எம்எல்ஏக்கு. அந்த வடக்கு ஆஃபீஸர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லணும்னா, எம்எல்ஏக்கு சீட்டு கொடுத்துருக்காரு, எம்எல்ஏவை பினாமி ஆக்கி சொத்து கொடுத்துருக்காருன்னு சேர்த்து சொல்ல வைக்கணும். அது அந்த எண்ணத்தை தான் இவங்ககிட்ட சொல்லி என்ன பண்ணுறதுன்னு ஒன்று புரியலை. ஸோ அகைன் நம்ம வந்து அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு ரேண்டமான ஐடியில் அக்கா எந்த ஊர்னு தெரியல, இருந்தாலும் ஐடிக்குள்ளேயே போயிடுவோம். அம்மா 4442K. ஆனால் எந்த இடத்துலையுமே விஜய் சம்மந்தப்பட்ட போஸ்ட்டு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறதா இருக்குது. சரி, அடுத்து வெளியே வந்து வேற ஒரு ஐடி போவோம். குட்டி பையனை ஏதோ நோண்டியிருக்காங்க, மோடி விசஸ் விஜய். ஸோ இது எல்லாமே அப்படியே பெய்டு ப்ரொமோஷனாகவே நான் இது கம்மி, இது இல்லாமல் இன்னும் 100 ஐடி எடுத்து வச்சுருக்கேன். கடந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போட்ட வீடியோக்கு அவ்வளோ ரிப்போர்ட் அடித்தாங்க. எனக்கு இந்த ஐடிக்கும் ரிப்போர்ட் அடிப்பாங்கன்னு உறுதியாக நம்புறேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல, இவங்களோட பித்தலாட்டத்தை தோல் உரிக்கணும். இது ரூட் மாஃபியா பண்ணக்கூடிய இந்த பித்தலாட்டத்தை எதுக்கு, இந்த அல்ப ஆசை எதுக்கு, இது நேஷ்னல் லெவலில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அல்ப ஆசையை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் மூலிமா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சோம், இன்ஸ்டாகிராம் மூலிமா இந்தியா முழுவதும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற ஒரு குறுக்கு புத்தியில் இப்படி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பர்சனல் மெசேஜ் பண்ணி இப்படி ஒரு வீடியோ போடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு அட்வான்ஸ் தரோம், அதுக்கப்புறம் போடுங்கன்னு அப்படின்னு போட வச்சுருப்பாங்க போல இருக்குது. என்னென்னலாம் பித்தலாட்டம் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.